சென்னையினுடைய மிக முக்கியமான தொகுதி டி நகர். அதாவது கருணாநிதி அவர்கள் இப்போ இங்க என்னோட பதவியே வேண்டாம், எனக்கு நீங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னா நான் கட்சிக்காக எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி டி நகர் எம்எல்ஏவா இருந்த கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியில இருந்தே இப்படி ஒதுங்கிட்டார். அவரை கட்சி யாரும் விளக்கெல்லாம் இல்லை, நான் இதுக்கப்புறம் கட்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி அவரே பாத்தீங்கன்னா ஒதுங்கி போயிட்டாரு. அவருடைய அண்ணன் மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனாலும் எனக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. அவர் அந்த தொகுதியில் போட்டியிடும் போது தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு நபராக தான் இருந்தார். ஜெய கருணாநிதி அவர்கள் வாங்கிய வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 56,035 வாக்குகள். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக சார்பாக போட்டியிட்ட நபர் வாங்கிய வாக்குங்கிறது சத்யநாராயணன். அவர் 55,898. இந்த வாக்கு வித்தியாசம் கணக்கு பண்ணீங்கன்னா 137 வாக்கு தான். ஒரு பூத்துல கொஞ்சம் கூடுதல் வந்திருந்தாலும் கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கான வாக்கு வித்தியாசம் தான் இவர்கள் 2 பேருக்கு இடையில இருக்கு. ஆனா இந்த தொகுதியில அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 782. சென்னை மாதிரியான பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரொம்ப வீக்கு தான். ஒரு காஸ்ட் பேஸ்டான ஓட்டம் அவர்களுக்கு வரப்போறது இல்லை, அது ரொம்ப குறைவான விஷயம் தான். இருந்தாலும் அங்கேயே இந்த ஒரு வாக்கு வாங்கினதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அமமுக தான் பிளேம் பண்ணாங்க. இவர்கள் இந்த வாக்கு வாங்கினா நம்ம ஜெயிச்சிருப்போமே, ஒரு எட்ஜில் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல டி நகர் வேட்பாளராக திமுக ராஜாங்கிற நபரை களமிறக்குறாங்க. அதிமுக கடந்த முறை போட்டியிட்ட அதே சத்யநாராயணன் களமிறக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா போன தடவை வாங்கிய வாக்குகள் அதிமுக வந்துச்சுனாலும் இப்போ அமமுகவும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு எட்ஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்க இன்னொரு விஷயமும் நடக்கும். என்னன்னா இப்போ நம்ம இதுதான் புசியானந்த் அவர்களினுடைய தொகுதி. டி நகர்ல அவர் போட்டியிடுறாரு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள் ஜோசப் விஜய் உடைய முகமா நான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நிச்சயமா போகும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆல்ரெடி பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு தான் டி நகர் தொகுதியில் அதிமுக இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த முறை சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக நாங்கள் போகின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு எப்போவுமே அது பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்போது பெரிய அளவில் ஒரு பேக்கப்பாக இருந்தது கிடையாது. கடந்த முறை வாங்கிய வாக்குகளே பிஜேபி கூட அலையன்ஸில் இருக்கும்போது தான். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை டி நகர் தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது இந்த அணியில் அதிமுக அமமுக கூட்டணி இருக்கிறதுனால இந்த பக்கம் வர்றதுக்கான சூழல் தான் இப்போ வரைக்கும் இருக்குது.